வணக்கம் நேயர்களே, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் பரிமளா அண்ட் கோ. இது பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படம். தமிழ் திரைப்படத்திற்கு இங்கிலீஷ்ல டைட்டில் வச்சிருக்காங்க. அதுக்கு இயக்குனர் தயாரிப்பாளர் அவர்களுக்கு இந்த நேரத்துல இந்த சேனல் சார்பா எதிர்ப்புகளை தெரிவிச்சுக்கிறேன். தமிழ் படம் எடுக்கக்கூடிய இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் தமிழ்ல தலைப்பு வைங்கன்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நிறைய படங்களுக்கு பாத்தீங்கன்னா 100 படம் எடுக்கிறாங்கன்னா 99 படத்துக்கு இங்கிலீஷ்ல தான் டைட்டில் வைக்கிறாங்க. இதுக்கு தயாரிப்பாளர் சங்கமும் இயக்குனர் சங்கமும் சேர்ந்து தமிழ் திரைப்படத்திற்கு தமிழ்ல தலைப்பு வைக்க வலியுறுத்தணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இன்னைக்கு திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் ஏற்கனவே சொல்லியாச்சு, பரிமளா அண்ட் கோ. திரை விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா அவங்களோட பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காமிக்கும். நீங்கள் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்ப திரை விமர்சனத்துக்கு போகலாம். பரிமளா அண்ட் கோ படத்தோட கேஸ்ட் அண்ட் குரூப் பார்க்கலாம். ஜெயராம், ஊர்வசி, பூர்ணிமா ரவி, சஞ்சனா, மிஸ்கின், அனந்தியா, தமிழ்குமரன், அப்புறம் விஜித் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை எங்க ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, சென்னையில நார்த் மெட்ராஸ் அங்கதான் இந்த படத்தோட கதை ஆரம்பிக்குது. அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியா இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஊர்வசி, இவரு ஜெயராம் அந்த வீடை வாடகைக்கு விட்டுருக்காரு யோகி பாபு. அப்புறம் இந்த ஜெயராம், ஊர்வசிக்கு 2 பொண்ணுங்க, சஞ்சனா, அனந்தியா 2 பொண்ணுங்க இருக்காங்க. இவங்க ஆல்ரெடி படிச்சு முடிச்சுட்டு ஏதோ வேலைக்கு போயிட்டு இருக்காங்க போல. காலேஜ் போறாங்களா வேலைக்கு போறாங்கன்னு தெரியல. அதை டைரக்டர் சரியா காட்டல, பாண்டியராஜ் இயக்குனர் அவர்கள். இப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த சின்ன பொண்ணு அனந்தியா சாண்டி மாஸ்டர் அவர் இந்த படத்துல ரவுடியா நடிச்சிருக்காரு. அவர் இந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணி லவ் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன் சொல்லி செல்ஃபி எடுக்கிறது, முத்தம் கொடுக்குறது மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காப்புல. ஒரு கட்டத்துல ஊர்வசி, இவங்க அந்த ஜெயராம, இந்த 2 பொண்ணுங்க என்ன 4 பேர் சேர்ந்து அவரை கொலை பண்ணிட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. யோசிச்சு அடுத்த நாளே அவர் கொலை செய்யப்பட்டு கிடக்குறாரு. இந்த கொலையை பண்ணது யாரு? இந்த ஃபேமிலியா இல்ல வேற யாராவது பண்ணாங்களா? இதை கண்டுபிடிக்கிறக்காக மிஸ்கின் வராரு. வந்தவர் இதை கண்டுபிடிச்சாரா இல்லையா? மிஸ்கினோட ரோல் இதுல என்ன பிளே பண்ணுச்சு? இதுக்கெல்லாம் விடையை சொல்றதா இந்த படத்தோட பரிமளா அண்ட் கோ படத்தோட முழு நில திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா படத்துல இருக்கக்கூடிய காமெடி சீக்வன்ஸ் தான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம். ஃபர்ஸ்ட் ஹாப் டக்கு டக்குன்னு டிராவல் ஆகுது, செகண்ட் ஹாப் டக்கு டக்குன்னு டிராவல் ஆகுது. பாடல்கள் நல்லா இருக்கு, பின்னணி இசை நல்லா இருக்கு, நடிச்சவங்க ஊர்வசி அப்புறம் ஜெயராம் இவங்களுடைய நடிப்பு நல்லா இருக்கு. 2 பொண்ணுங்க அந்த சஞ்சனா, அனந்தியா இவங்களுடைய கேரக்டர் காமெடி நல்லா இருக்கு. ஒரு சில இடங்கள்ல சிரிப்பு வருது, ஒரு சில இடங்கள்ல வெறுப்பு வருது. வெறுப்புனா சிரிப்பு வராம இருக்கு ஒரு சில இடங்கள்ல. செகண்ட் ஹாப்ல ஒரு 5-6 இடத்துல பாத்தீங்கன்னா நானே கைதட்டி சிரிச்சு என்ஜாய் பண்ணி பார்த்தேன். படம் பாத்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 10 நிமிஷம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 1 மணி நேரம் 1 மணி நேரம் சிரிக்கிற மாதிரி தான் இருக்கு படம். இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் சேர்த்து சிரிக்கிற மாதிரி இருந்தா இந்த படம் பெரிய அளவுல ஹிட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். இருந்தாலும் படம் பாத்தீங்கன்னா ஓகே, ஒரு தடவை பாக்குற மாதிரி தான் இருக்கு. இந்த பரிமளா அண்ட் கோ திரைப்படம் ஃபேமிலியோட கூட நீங்க போய் பார்க்கலாம். நான் பண்ண இந்த திரை விமர்சனம், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மறுபடியும் சொல்லிக்கிறேன், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணிருங்க. பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து எடுத்துங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.